இப்போ மது மற்றும் போதைப் பொருள் தான் எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியில நீங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இயக்கமா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கன்னு ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு மாநில செயலராக எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த எழுச்சி தமிழருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஊர்தோறும் மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். புதுமையான திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியில் முதல்ல நாங்கள் சொல்கிறோம். சூப்பர் சார். ஊர்தோறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் சுயஉதவி குழுக்கள் நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். குடியுள்ள அண்ணன் தலைமையில் அது ஒரு 1000 பேர் குழுக்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த செய்தியை உங்கள் தொலைக்காட்சியில் நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். நிச்சயமாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். இப்படிப்பட்ட குழுக்கள் தான் நாளைக்கு காவல்துறையோட இணைஞ்சு பணியாற்ற முடியும். அப்படி ஒரு குழு இருக்குதுன்னு நினைச்சாவே பாதி பேர் சேரும்னு நினைப்பாங்க, குடிக்கிறவங்க கூட பயப்போம். மகளிர் நலன் காக்க பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது கிராமத்தின் ஒளி நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு மது மற்றும் போதைப் பொருள் ரொம்ப அடிமைத்தனத்தை நோக்கி மாணவர்களும் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதை திருத்தி அந்த மாணவர்கள் அடுத்த கட்ட தலைமுறையை நல்ல தலைமுறையை உருவாக்குன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றீங்க? பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியா அந்த என்ஜிஓ இருக்கு. அது நாங்கள் தினதினம் பெண்களை சந்திக்கிறோம். அவங்க சந்திக்கும் போது முதல் குரல், அவங்களுடைய பாதிக்கப்பட்ட குரல், இந்த மது ஒழிக்கணும். இப்போ ரீசெண்டா சந்திச்ச ஒரு விஷய சவால்கள் என்ன அப்படின்றத சொல்றீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் மிகப்பெரிய அழுகுறல், அது பின்புலம் பார்த்தீங்கன்னா கள்ளசாராயம் எங்களெல்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு. இனிமேல் இந்த ஒரு துறை இடத்துல இந்த மது மற்றும் போதை ஒழிப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம சரி செய்யணும். ஒரு சில பள்ளி குழந்தைங்க கூட இந்த ரீல்ஸ் முகத்தில் அதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். +2 முடிச்சு எக்ஸாம் முடிச்சிட்டோடனே ஒரு மது பாட்டில் எடுத்து 4 பேர் ஷேர் பண்ணுற அந்த நிகழ்ச்சி கூட பார்த்தது ரொம்ப சீரழிஞ்சு போச்சு மதுவால் அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசுக்கு. என்னை போல ஒரு சமூக நோக்கர்கள்லாம் ரொம்ப வருத்தமளிக்குது. நாகரிகமான காலத்தில் இந்த செல்போன் முகத்தில் அவன் ரீல்ஸ் பண்ணுற பேரில் அவன் ஒரு கலாச்சாரத்தை அவனே தன்னை ஹீரோவை காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறான். அது அவனுக்கு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கிறான். இதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோதான் முதலமைச்சர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, எத்தனையோ மீடியாக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், பத்திரிகை செய்திகள் வருது. அந்த அவேர்னஸ் தாண்டி இன்றைக்கி கஞ்சா, கொக்கைன் போன்ற மூலப்பொருள்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு இல்லையா? காலேஜ் வேலையில் நுழைஞ்சிருச்சு, ஸ்கூல் வேலையில் நுழைஞ்சிருச்சு. அது எப்படி தடுப்பது? எவ்வளோ அவேர்னஸ் அரசாங்கமும் கொடுக்குது. எங்களை போல இயக்கங்களெல்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு தான் கொடுத்துருவோம். அதை தாண்டி இன்றைக்கி போதைப்பொருள் பெரிய அடிமை ஆகிட்டாங்கல்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சமூகம் எங்கே எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு தான் தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான் நான் இந்த சமூகத்திலேருந்து கற்றுக்கினது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை அவங்க முன்னேற்ற பாதை கொண்டு வரணும். பொருளாதாரத்தில் அவங்கள அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணால் நிச்சயமாக ஜாதி ஒழியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விசிகேவோட மாநில செயலாளர் சக்திகிரி அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த காலத்துல கூட இந்த மாதிரியான ஒரு முனைப்பு எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றது, அதுவும் விருதுகள்லாம் வாங்குறது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு சார். ஏன்னா இப்போ மது மற்றும் போதைப் பொருள் தான் எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியில நீங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இயக்கமா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கன்னு ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு மாநில செயலராக எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்த எழுச்சி தமிழருக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். எந்த ஒரு கட்சியிலையுமே இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சார். இத்தனை கட்சிகள் இருக்குது, பட் இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு மது மற்றும் அந்த ஒழிப்பு அப்படின்ற மாதிரியான அதுக்கு ஒரு பொறுப்பு மாநில செயலாளர் கொடுத்துருக்கிறது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கடமைகள் இருக்கணும்ல சார், பொறுப்புணர்ச்சிகள் இருக்கணும்ல? என்ன பொறுப்பை தாண்டி விட என்னுடைய எழுச்சி தமிழுக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. எதிர்கால ஒரு சங்கீதியை காப்பாற்றுன்ற ஒரு அவர் ஒரு நிலைமையில் இருக்கார். ஏன்னா இன்றைக்கி போதை மற்றும் மது மற்றும் போதைப் பொருள் ரொம்ப அடிமைத்தனத்தை நோக்கி மாணவர்களும் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதை திருத்தி அந்த மாணவர்கள் அடுத்த கட்ட தலைமுறையை நல்ல தலைமுறையை உருவாக்குன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இது இந்தியாவிலே ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியிலையுமே இல்லை. ஆனால் அது தொலைநோக்கு பார்வையோடு எங்களுடைய எழுச்சி தமிழ் பார்த்ததுனால தான் வருங்கால சங்கீத நலன் கொண்டு இந்த ஒரு பொறுப்பை உருவாக்கி கொடுத்துறாரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பு நான் வாங்கினதுலேருந்து நிறைய சமூக சேவை தாண்டி 2 வகையாக இந்த சமூகம் பாதிக்குது. ஒன்று பொருளாதாரம், 2வது மது மற்றும் போதை. இது 2 தான் இந்த சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு நோக்கி வளர முடியாத ஒரு சூழ்நிலை அமுக்கிக் கொண்டே இருக்குது. இதை நம்ம உடைச்சி எரிஞ்சே ஆகணும். பொருளாதாரத்தை
உடைக்கணும், எளிய மக்கள்கிட்ட போய் பொருளாதாரம் சேரணும். அதே தாண்டி இந்த மது மற்றும் போதைப் பொருளும் அவங்க கிட்ட அண்டாமல் பார்த்து அவங்களுக்கு ஒழுங்குமுறை ஏற்படுத்தி அடுத்த கட்ட தலைமுறை நல்ல தலைமுறை உருவான்றதான் எங்களுக்கு நோக்கம். எனக்கும் சரி, எங்கள் கட்சிக்கும் சரி, எங்கள் அமைப்புக்கும் சரி, அது வெற்றிகரமாக நாங்கள் நடத்தேறி தீர்வோம். அந்த ஒரு முனைப்போடு நாங்கள் இருக்கோம். சார், இப்போ இந்த இயக்கம் நடத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஆல்ரெடியே ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், கிராமத்தில் ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம். அதோடைய ரிலேட்டிவ், அதாவது மக்கள் சார்ந்த விஷயம், அது குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த என்ஜிஓ இருக்குது. அது நாங்கள் தினதினம் பெண்களை சந்திக்கிறோம். அவங்க சந்திக்கும் போது முதல் குரல், அவங்களுடைய பாதிக்கப்பட்ட குரல், இந்த மது ஒழிக்கணும். அந்த மது ஒழிச்சிட்டா நிச்சயமாக எங்களுடைய குடும்பம் அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னு சொல்கிறக்கூடிய வார்த்தை தான் எங்கள் மனசை ரொம்ப ஆழமாக பாதிக்க வைக்குது. கண்டிப்பாக. அதனால தான் இந்த துறையை கூட நான் விருப்பத்தோடு அண்ணன் கொடுத்தவொடனே ஏற்றுக்கிட்டு, இந்த சமூகம் ரொம்ப பாதித்தது மதுவும் மற்றும் போதையால் தான். அதுலேருந்து நிச்சயமாக விழிப்புணர்வு கொடுத்து அந்த மாணவர்களையும் இந்த பெண்களையும் பெரியவர்களையும் நிறைய பேர் அதுலேருந்து அடிமையிலேருந்து நம்ம மீட்டு எடுக்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இதை செய்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து அது சார்ந்த மாதிரி விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். தொலைக்காட்சி வழியாகவும் பத்திரிகை வழியாகவும் அவர்னஸ் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி வழியாகவும் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு நல்ல நிலைமைக்கு இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவலாண்டு நிச்சயமாக வருங்காலத்தில் ரொம்ப டீப்பாக ஊடுருவி ஒரு போதையில்லாத சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ நீங்கள் ரீசெண்டாக சந்திச்ச ஒரு சவால்கள் என்ன அப்படின்றத சொல்றீங்க. இன்னைக்கு ரீசெண்டாக சந்திச்சது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் மிகப்பெரிய அழுகுறல். அது பின்புலம் பார்த்தீங்கன்னா கள்ளசாராயம். அவங்களாம் ஏழைகள், டெய்லி வேஜஸ், தினக்கூலிகள், இவங்கெல்லாம் போய் அதுக்கு அடிமையாக அது விவசாயம் தெரியாமையே அவங்க அருந்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட 67-68 குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்குது. என்னதான் அரசாங்கம் உதவி செய்தாலும் கூட தாய் தப்பு வைக்கிற நிலைமையில யாருக்கு பார்க்க முடியாது. ஒரு 3 குழந்தைகளுக்கு தகுப்புன்னு தாய் 2 பேருமே மதுவால் பாதிச்சுக்கிறாங்க. அது 2 பேர் போயிட்டு பிறகு அந்த குடும்பம் அரசாங்கம் நிறைய ஒரு நிதி உதவி கொடுத்துருக்காங்க. எங்களை போல என்ஜிஓ தொண்டுள்ளத்தோடு செயல்பட்டுருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட அப்பா அம்மா வருமா? அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. அப்பாவுடைய பார்வை மகன்கள் அடுத்த தலைமுறை நோக்கி எல்லாம் பயணம் பண்ணணும். அந்த பசங்க நல்ல கலெக்டராகவோ இல்லை சமூகத்தில் ஒரு அரசு ஊழியராகவோ இருக்குன்ற அவங்க ரொம்ப சமூக அக்கறையோடு அந்த அரவணைச்சு அந்த குழந்தைகளை வளர்த்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்லைல்ல. இந்த மது கொடுத்துருமா, நாளைக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருமா அப்பா அம்மா. இன்றைக்கி அதெல்லாம் எங்களுக்கு பாதிச்சிருச்சு. ரொம்ப கருணாபுரம்ன்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நான் அந்த பகுதியிலேயே ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்திடுவோம். கள்ளக்குறிச்சி மையம். அதுதான் சார், கள்ளக்குறிச்சியிலேயே இப்படி ஒரு தொண்டு நிறுவனத்தை நீங்கள் நடத்துறீங்க. அதுக்காகவே நீங்கள் ஒரு அவார்டும் வாங்கியிருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் மனசளவில் பாதிச்சு. ரொம்ப உடனே களப்பணிக்கு நாங்கள் போயிட்டோம். நான்லாம் குறிப்பாக ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப உணர்ச்சிபாகவும் போயிட்டோம். அந்த களப்பணிக்கு போயிட்டு அவங்களுடைய அழுகுறல்களும் அந்த குழந்தையுடைய அந்த வெதும்பிய மனமும் எங்களெல்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு. இனிமேல் இந்த ஒரு துறையை எடுத்தோன்னா இந்த மது மற்றும் போதை ஒழிப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம சரி செய்யணும். அடிக்டான அந்த பெற்றோர், இளைஞர்கள், ஏன் இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் கூட போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகிடும். ஒரு சில பள்ளி குழந்தைங்க கூட இந்த ரீல்ஸ் முகத்தில் அதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். +2 முடிச்சு எக்ஸாம் முடிச்சிட்டோடனே ஒரு மது பாட்டில் எடுத்து 4 பேர் ஷேர் பண்ணுற அந்த நிகழ்ச்சி கூட பார்த்தது ரொம்ப ரொம்ப சீரழிஞ்சு போச்சு மதுவால் அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசுக்குது. என்னை போல ஒரு சமூக நோக்கர்கள்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா அந்த பெண்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும் அந்த மது பாட்டில்? அப்போ ஏதோ ஒரு ஆண் தானே வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த ஆணுக்கு ஏன் அந்த விழிப்புணர்வு இல்லாத போச்சு? ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமாக தான் ஸ்டூடெண்ட்டோ பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்றதை விட ஆண்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ இருக்கிற இல்லை, காலகாலமே மதுன்றது இன்டர்நெட்டுக்கு அந்த கலாச்சாரம் கிடையாது. அது காலமெல்லாம் வந்த கலாச்சாரம். ராஜா காலத்துலேருந்து அரசர் காலத்துலேருந்து மனிதன் அது ஒரு ஒரு போதை மதுன்றதே ஒரு கலாச்சாரத்தின் ஒரு நாகரிகத்தின் கொஞ்சம் அப்படி மடமாற்றம் தான் வந்தது. இன்னைக்கு அது தாண்டி போயிடுச்சுல்ல. ஒரு காலத்தில் இப்போ நானெல்லாம் ஒரு வில்லேஜை சார்ந்த ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர். ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா அவரோட உழவு தொழில் செஞ்சுட்டு ஒரு உடம்பு நோக்கிறதுக்காக ஒரு சாராயம் ஏதோ ஒரு அந்த வகையில் கிராமத்தில் சாராயம்னு சொல்லுவாங்க. அதை குடிச்சிட்டு அவர் ஒரு ஒதுக்குற மாதம் நைட்டு 10 மணிக்கு தான் ஊட்டிக்கே வருவார். வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமாம், அந்த சமூகத்துக்கு பயந்துன்னு, அந்த பெண்களுக்கு பயந்துன்னு, அந்த பசங்களுக்கு பயந்துன்னு, ஊர் பெரியவங்களுக்கெல்லாம் பயந்துன்னு அவளை அந்த சாராயம் கூட அந்த மது கூட அவருக்கு ரொம்ப அவரை தன்னை அந்த கௌரவம் கெடுத்துருமே அப்படின்றதுக்காக அவங்க மறைஞ்சு கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. இன்றைக்கி எவ்வளோதான் முதலமைச்சர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, எத்தனையோ மீடியாக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், பத்திரிகை செய்திகள் வருது. அந்த அவேர்னஸ் தாண்டி இன்றைக்கி கஞ்சா, கொக்கைன் போன்ற மூலப்பொருள்லாம் உள்ளே நுழைஞ்சிருச்சு இல்லையா? காலேஜ் வேலையில் நுழைஞ்சிருச்சு, ஸ்கூல் வேலையில் நுழைஞ்சிருச்சு. அது எப்படி தடுப்பது? எவ்வளோ அவேர்னஸ் அரசாங்கமும் கொடுக்குது. எங்களை போல இயக்கங்கள்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு தான் கொடுத்துருவோம். அதை தாண்டி இன்றைக்கி போதைப்பொருள் பெரிய அடிமை ஆகிட்டாங்கல்ல.
சார், இப்போ நீங்க இந்த சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா, இப்போ காலேஜ், ஆஃபீஸையும் தாண்டி ஸ்கூல் பிள்ளைகள் கிட்டயே வந்து அந்த கஞ்சா பொருள்கள், இந்த மது பாட்டில்கள் இதெல்லாம் வந்து ரீச் ஆகும்போது, அப்ப எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைய பாதிக்கும் அப்படின்றது, இது பெற்றோர்களுக்கும் அது தெரியணும்ல சார்? அதெல்லாம் நினைக்கும் போது எங்களை போல ஆட்கள்லாம் புல்லரிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டுதுன்னு தான் தெரியல. இப்போ பெற்றோர் தாண்டி இவங்க மதுவுக்கு இந்த சமூகத்தில் தான் அவங்க பெற்றோர் யாருமே விரும்பி போய் மது அடிங்க, நீங்கள் அந்த கலாச்சாரத்துக்கு போங்க, இந்த கலாச்சாரத்தெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க அடுத்த இடம் எங்கே போகிறோன்னா கல்லூரி, இப்போ இது பள்ளி தான். இந்த 2 இடத்த தான் அவங்க பயணம் பண்ணுறாங்க. காலேஜ் அண்டு பள்ளி, இது 2 இடத்த பயணம் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் யாதோ ஒரு தப்பான கலாச்சாரம் உள்ள போகிறதுனால நல்லாகிற பசங்க கூட கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த தப்பான பசங்களுக்கு சரியான அவேர்னஸ் கிடையாது, அவங்களுக்கு நல்ல சிந்தனை கிடையாது, அவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு பேச்சு கேட்குற அளவு அவன் இல்லை. இப்போ இருக்கிற இந்த செல்ஃபோன் காலத்தில், நாகரிகமான காலத்தில், இந்த செல்ஃபோன் முகத்தில் அவன் ரீல்ஸ் பண்ணுற பேரில் அவன் ஒரு கலாச்சாரத்தை அவனே தன்னை ஹீரோவை காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறான். அது அவனுக்கு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கிறான். இதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் சார், அவனையும் ஆகி எல்லாருமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளும் ஃபேம் ஆகலாம், ஃபேமஸ் மோகம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கு. அதனால தான் இந்த சமயத்தில் கூட ஒரு அந்த தொலைக்காட்சிலேயே அந்த ரீல்ஸ்லேயே போகும்போது அந்த பெண்கள்லாம் சேர்ந்து அது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அது என்ன, அது ரீல்ஸ் மோகம் தான். மற்றவங்களுக்கு நம்ம சாப்பிட்றதே தப்பு, அது செல்ஃபோனில் படம் பிடிச்சி மற்றவங்களுக்கு ரீல்ஸ் போடுறது அது எவ்வளோ பெரிய தப்பு. அது அந்த அறியாமை தான். அந்த அறியாமை போகிறதா எங்களை போல இயக்கங்கள்லாம் வந்திருக்கு. அறியாமையை கண்டிப்பாக போக்கி ஆகணும். அவங்களுக்கு இது செஞ்சால் இதனுடைய நம்ம வாழ்க்கையில் என்ன, எந்த நிலைக்கு போகும், நம்மளுடைய வாழ்க்கை எண்டுக்கு போய் என்ன முடியும் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்களை தெரியாத கொடுக்கலாம். அவங்களுக்கு இது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அது ஒரு மோகத்தில் போகக்கூடிய ஒரு விஷயம்தான். அது நம்ம தடுத்தே ஆகணும். சார், நீங்கள் பசங்க கிட்ட பேசுறதை விட அவங்க பெற்றோர்கள் கிட்ட பேசியிருக்கீங்களா சார்? இப்போ இந்த மாதிரி போதைக்கு அடிமாகிறதோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், பெரும்பாலான விஷயங்கள் என்னென்னா, இந்த பசங்க ஒன்று காலேஜ் போகாதப்பான், இல்லை பாதிலே 10ஆம் வகுப்போட முடிச்சிருப்பான். இந்த மாதிரி பசங்க ஒரு பெற்றோர் இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பெற்றோர் வழிகாட்டி இல்லாத இருப்பாங்க. இப்போ எங்கள் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலாக தாத்தா பாட்டி வளர்ப்போல் தான் அதிகமாக வளர்கிறாங்க. ஏன்னா பெற்றோர் அங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு இல்லை. பெற்றோர் ஊர் விட்டு ஊர் மைக்ரேஷன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரம் இல்லை. ஊர்லேயே உழைச்சி அந்த பசங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. அவங்க எப்படின்னா மைக்ரேஷன், அதாவது ஊர் விட்டு ஊர் போய் தான் கேரளாவோ கோயம்புத்தூரோ இந்த மாதிரி பெரிய சென்னையோ இதை போல் வந்து தங்கி தான் செய்யணும். அப்போ அவங்க பொருளாதார வலிமை இல்லாதனால அந்த பசங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை யாருன்னா தாத்தா பாட்டி. அவங்க வளர்ப்புல தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்போ என்ன, அவன் தாத்தா பாட்டி எவ்வளோ அறிவு சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன நாலேஜ் தெரியும், ஒரு செல்ஃபோனில் என்ன இருக்குன்னு தாத்தா பாட்டி தெரியும். அப்போ என்ன, இவன் நினைக்கிறதெல்லாம் இவங்க செய்கிறதெல்லாம் இவன் ஹீரோன்னு நினச்சிக்கிறான். அங்கே அடக்கி ஒடுக்கி அந்த பையனுக்கு நல்வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. என்ன இருந்தாலும் பெற்றோர்களோட கண் பார்வையில் வளருன்ற ஒரு குழந்தை அது வேற மாதிரியே தான் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் வரும் அப்படின்றது கண்டிப்பாக அது நமக்கும் இந்த காலத்தில் புரியுது. பட் பெற்றோர்கள் இருந்துமே தவறான பாதையில் போகிற குழந்தைகளும் இருக்காங்கல்ல சார்? அது ஒன்று, தவறான பாதையில் போகிறதுக்கு மெயின் காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா உழைச்சி கொடுத்துப்பாங்க, அதை வச்சு சோர்ஸ் அவன் தம்பி அவன் ரெடி பண்ணிப்பான். ரெடி பண்ணி அவன் தப்பான ரூட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெற்றோர் கண்காணிப்பில் இல்லாத நிறையா பசங்களும் பையன் நல்லா இருப்பான்னு நம்பிக்கையோட பெற்றோரெல்லாம் இருக்காங்க. எந்த பெற்றோரும் போய் குடிங்க, பசங்களோட சேர்ந்து கஞ்சாடிங்க அப்படின்னு சொல்கிற அளவு யாரும் இல்லை. ஏன்னா பெற்றோரை பொறுத்தளவு நல்வழி காட்டுறது தான் பெற்றோருடைய முதன்மையான கடமை. அதை தாண்டி பெற்றோருக்கு தெரியாமல் தான் அவங்க செய்கிறாங்க. பெற்றோர் தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில், நண்பர்கள் சர்க்கிளில், தெரிஞ்சவங்க சர்க்கிளில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. அது பெற்றோருக்கு அதுக்கு பிறகு தான் அவன் கெட்ட பிறகு தான் தெரியுது. ஆரம்பத்தில் முளைக்கும் போது விதை போடும்போது தெரியாத மாதிரி அவனுக்கு விதை போடும்போது தெரியறதில்லை. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அந்த பையனுடைய போதையுடைய முற்றிய பிறகு தான் அந்த விஷயமே பெற்றோருக்கு தெரியுது. இல்லை அவன் வீடியோவிலையோ இல்லை காவல்துறையிலையோ புகார் அளிக்கும் போது தான் அந்த விஷயமே பெரும்பாலான பெற்றோருக்கே தெரியுது. சார், ஒரு என்ஜிஓவா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? நான் ஒரு என்ஜிஓ சமூக சேவகராக இந்த சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு நல்ல சமூகமாக முன்னேற்ற வைக்கணும். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா என்ஜிஓன்றது உங்களுக்கு ஒரு நெறியாளர்களாக தெரியும். என்ஜிஓ ஒரு சமூக சேவை தொண்டு நிறுவனன்றது அது ஒரு ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது கவர்மெண்ட் என்ன சார்ந்து செய்தோ அதை தாண்டி கலப்பணி நாங்களும் அதே சிந்தனையோடு தான் செய்கிறோம். கவர்மெண்ட் என்ன சிந்திக்குதோ அதே சிந்தனையோடு தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து மக்களுக்காக போராடணும், மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடணும், அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக போராடணும், இவங்க பொருளாதார மிகுந்து வெற்றி பெறணும், பொருளாதாரத்தை சுருண்டி அவங்க சுருக்கக்கூடாது, அதை தாண்டி அவங்களுடைய வளர்ச்சி பெருமையாக இருக்கணும். அதெல்லாம் நாங்கள் போய் நிறைய பேர் இன்றைக்கி சமூகத்தில் நான் இந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்களுக்கு மேலே நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார், கிரேட். 1 லட்சம் குடும்பங்களுக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் ஏழை எளிய பெண்களை ஒருங்கிணைத்து அவங்க நம்பி எந்த வங்கியும் கடன் வழங்க சூழ்நிலை. ஏன்னா ஒருத்தர் இப்போ ஜெயண்ட் லைபிலிட்டி குரூப்ன்ற ஒரு கான்செப்டை தான் நாங்கள் எடுத்தோம்.
கூட்டு பொறுப்பு குழுக்கள். ஓகே. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த குழுக்களுக்கு 4 பேர் சேர்ந்து ஒரு குழு வச்சிருப்பாங்க. அந்த குழு அவளை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சோர்ஸ் எது இருக்காது, பின்புலம் எது இருக்காது. அதனால யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்களை யார் தூக்கி விடுறது சமூகத்துல? சரி. ஒருத்தர்கிட்ட போறாங்க, கடன் கேட்கறாங்க, அப்படி மீறி கடன் வேண்டாலும் கந்து வட்டி, மீட்டர் வட்டின்னு போட்டு 5 ரூபா 6 ரூபா வட்டி அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துறாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அதிலே ஒரு சுழற்சியாகி வயசே ஆயிடுது. கடன் கட்டி வயசார ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி மக்களுக்கு நாம் எப்படி வழிகாட்டுறது? ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்வில் கல்வி, பொருளாதாரம், இது 2 இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை ரொம்ப சேஞ்ச் பண்ண முடியும். மாற்றத்தை நான் ஒரே வழி கல்வி அண்ட் பொருளாதாரம் தான். கல்வி ஓரளவு தமிழ்நாட்டில் பொறுத்தளவு, தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்தளவு ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 80, 90, 93 விழுக்காடு நிறைய பெற்றதாக தான் நான் கருதுறேன். ஆனால் வேலைவாய்ப்புன்னு வரும்போது ரொம்ப பொருளாதாரத்தை, வேலைவாய்ப்பை விட பொருளாதார வலிமை பெருசாக இல்லை. கிராமத்தோறும் பெருசாக சுய வேலைப்பு கிடையாது, தொழில் முனைவர் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வங்கி மூலிமா அவங்களுக்கு கடன் பெற்றுக் கொடுத்து சுய தொழில், டீ கடையோ டிஃபன் கடையோ கிளாத் பிஸ்னஸ் ஏதோ ஒரு அவங்க சுய சார்ந்த தொழில் செஞ்சு அது மூலிமா முன்னுக்கு வந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த சமூகம் நல்லா இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக ஒரு வழிகாட்டே எங்களுடைய என்ஜிஓ அவங்களுக்கு முன்னே நின்று பொருளாதாரத்தை பற்றியும் பொருளாதார விழிப்புணர்வை பற்றியும் அவங்க ஃபைனான்சியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நிறையா திட்டங்களை பற்றி வழி நடத்துறதும் இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு கிராம வங்கி இந்த மாதிரி வங்கியோடலாம் தொடர்ந்து நாங்கள் அவங்களோட கூட்டு சேர்ந்து நாங்கள் அந்த எளிய மக்களுக்கு, மகளிர் குழுவுக்கு கடன் பெற்று கொடுத்துருக்கோம். அதே போல் கடன் வாங்கி வங்கியில் சேர்த்துருக்கோம். அந்த கடன் பெற்றதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகிருக்கு. நம்ம என்ன சொன்னது போலாம், கடன் வாங்கி நீங்க கொடுத்துருக்கீங்க, அதனால அவங்களோட பிசினஸ் டெவலப் ஆயிருக்கு. அப்ப திருப்பியும் வந்து அந்த கடனையும் கரெக்டா அடைச்சாங்கன்றது இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதான் ஃபைனான்ஸ் அவேர்னஸ்ன்றது. சூப்பர் சார். பொருளாதார அறிவுன்றது அதுதான். நம்ம வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டாவே மட்டுமே பொருளாதாரம் இருக்காது. அது திருப்பி செலுத்தணும். திருப்பி செலுத்தினா எல்லாரும் கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம அது வாங்கி அவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு MFI மைக்ரோ ஃபைனான்ஸ்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நுண் சிறு கடன். அது இன்னைக்கு தாக்கம் அதிகமாக இருக்குது கிராமத்தில். தாக்கம் அதிகமாக இருக்குன்னா ஒரு காலத்தில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய குழுக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களா சேவிங்ஸ் மெத்தடை போட்டு அது இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதை தாண்டி இந்த JLG கூட்டு பொறுப்புகள்லாம் வளர்ந்ததுக்கான காரணம் என்ன, அவங்க சேவிங்ஸ் மெத்தட் பண்ணுறாங்க. இவங்க அசெட் கிரியேட் பண்ணுறதுக்கு கடன் வாங்குறாங்க. இவங்களுக்கு எந்த சேவிங்ஸ் மெத்தட் தேவையில்லை. இது நபார்டோட ரூல்ஸ் படி அவசியம் இருக்கலாம், அவசியம் இல்லாத போகலாம். ஆனால் SHGல செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் கட்டாயமாக சேவிங்ஸ் இருக்கணும். அதன் பேஸ் பண்ணி தான் 3x1 கடன் கொடுக்குறாங்க. இதில் அப்படி கிடையாது. கூட்டு பொறுப்புகளும் உடனடியாக கடன், நம்ம கடன் வாங்குறதே உடனடியாக தானே வாங்கணும். அப்போ தானே உடனடியாக நம்ம நினைக்கிறது நிறைவேறும். டெஃபினட்டா சார். அதனால உடனடியாக கடன் கொடுக்கறதுனால உடனடியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்ம செயல்படுத்த முடியும். சார், உடனடியாக கடன் கொடுக்கறது அப்படின்றது இப்போ அவங்க டைரெக்டாக போய் பேங்க்ல அப்ரோச் பண்ணுவாங்களா இல்லை உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்களா சார்? டைரெக்டாக அப்ரோச்ன்றது வங்கிக்கு என்ன ஒரு காலகட்டத்தில் ரீபேமெண்ட் வாங்குறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நேரடியாக ஏன்னா அவங்களுடைய வேலை ஆட்கள் கம்மி, உடனடியாக போய் ஃபீல்டில் ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது போல் எங்களை போல ஒரு NGOs எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எங்கள் மூலியமாக அவங்களுக்கு கடன் வாங்கி வீடு கடன் கட்டுறது கூட நாங்கள் அது ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கோம். சூப்பர் சார். அது பண்ணுறதே ஒரு பெரிய நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கும், மேம்பாலமாக இருக்கும். எங்கள் மீது வங்கிகளும் நடக்கலாம், மக்களும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க மகளிர் சார்ந்த விஷயங்கள் செய்ததுக்காக. சார், கங்க்ராச்சுலேஷன் சார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அது 2வது விஷயம் என்னென்னா, அங்கே கள்ளக்குறிச்சி பகுதியை பொறுத்தளவு மலைவாழ் மக்கள் அதிகம். மலைவாழ் மக்கள் இப்போ கல்வராயன் மலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்பதான் அதுவும் இப்போ கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை தானே சார் ரொம்ப ஃபேமஸ். அது உங்களுக்கு கள்ளசாராய விஷயத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. அது அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய எஜுகேஷன் கல்வியெல்லாம் ரொம்ப பூராக இருக்குது. அவங்களுக்கு அறியாமல் இருக்குது. சிறு வயது திருமணங்கள் நிறையா நடக்குது. அது வெளி உலகத்துக்கே தெரியாமல் போயிடுது. நிறைய பள்ளி குழந்தைகள் இடைநிற்றல் அதிகமாக இருக்குது. இவங்களெல்லாம் நான் அந்த பகுதியை சார்ந்ததுனால சொல்கிறேன். அவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டாடணும். அந்த பிள்ளைங்கள்லாம் ஆதி காலத்துலேயே இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ நாகரிக காலத்தை இப்போ சென்னையெல்லாம் எவ்வளோ அதீத வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சென்னை மட்டும் இல்லை, பெருநகரம் எல்லாமே வளர்ச்சி அடைச்சு. ஆனால் இன்றைக்கும் அங்கே குழந்தை திருமணம் நடந்து தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி இன்னும் வந்து தென் பகுதியில இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இடைநிற்றல் ஆகட்டும் சரி, குழந்தை திருமணம் ஆகட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது நீங்க கள்ளக்குறிச்சியில மட்டும் இந்த மாதிரியான ஒரு NGO அசோசியேஷன் மட்டும் வச்சு பண்றீங்களே, இந்த மாதிரி மற்ற கிராமங்கள்லயும் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? தென் பகுதியில எடுத்து பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? இப்போ சேலம் உள்ளிட்ட மாவட்டம்லாம் பண்ணியிருக்கோம். சேலம், கள்ளக்குறிச்சி. உங்க அமைப்புல எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க அமைப்புல நிர்வாகத்தில் நான் இருக்கோம், எங்கள் வீட்டில் இருக்காங்க, ப்ளஸ் ஸ்டாஃபுங்க இருக்காங்க. அலுவலக ஸ்டாஃபுக்கு ஒரு 40 பேர் பணியாற்றுறாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ 40 பேர் இருந்தாலும் உங்களால் இவ்வளோ பேர் வந்து எல்லா இடத்துலையும் போய் எல்லா மக்களோடையும் பேசி அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்றது ஒரே விஷயம் என்னன்னா, இதில் ஆர்வம் தான்.
மழை வந்தால் போகக்கூடாதுன்னு நினைப்போம். மழை வந்தாலும் போய் சேவை செய்யறது ஒன்று இருக்குது. அதில் மழையில் 4 பேர் நனைஞ்சிருப்பான், அவங்களுக்கு ஏதோ பசி பட்டினியாக்கும். அது அந்த மனப்பக்குவம் தான். அதுதான் சமூக ஆற்றல், சமூக சிந்தனை. அவனை போய் உண்மையாக உழைக்கணுன்றது சும்மா விரும்புத என்ஜிஓ ஆரம்பித்து விரும்புத பண்ணுறது அது சமூக சேவை கிடையாது. மழை வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல சேதக்கும், சேதத்தில் 2 பேர் பாதிப்பு பெற்றிருப்பான். அந்த மழையை தாண்டியும் போய் நம்ம சேதத்தை பாதிப்படுறதை தான் காப்பாற்றுறது தான் ஒரு சமூக நோக்கத்தினுடைய வேலை, சமூக பணியாளருடைய வேலை, ஒரு என்ஜிஓடைய வேலை. அது நேர்பட நேர்மையாக செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வரும், ஆற்றல் வரும், நம்ம ஈஸியாக போய் பயணம் பண்ணலாம். ஃபைன் சார். ஸோ எந்த மாதிரியான இப்போ வந்து இப்போ அடுத்து இந்த மாதிரியான ஒரு டார்கெட்ஸ் வச்சுருக்கோம் எங்கள் என்ஜிஓலையும் எங்கள் அசோசியேஷன்லையும் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஒரே ஒரு விஷயந்தான் நான் இந்த சமூகத்திலேருந்து கற்றுக்கினது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை அவங்க முன்னேற்ற பாதை கொண்டு வரணும். பொருளாதாரத்தில் அவங்கள அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணால் நிச்சயமாக ஜாதி ஒழியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே சார். ஜாதின்ற ஒரு பக்கம் ஆமாம், ஏன்னா ஜாதின்ற ஒரு கட்டுக்குள்ளே தான் நிறைய பூசல்களும் இன்றைக்கு தினம் பிரச்சனைகளும் அதிகரிச்சுட்டே வருது. நம்ம என்ன தான் பாடப்புத்தகத்துலையும் டிவிலையும் ஜாதி இல்லை நாகரிகமானவங்க பேசியிருந்தாலும் கூட அது ஒரு பக்கத்தில் அது ரொம்ப என்னை போல் கிராமத்தில் வாழ்றவங்களாம் நான் நேரடியாக பார்வையிடுறோம். சார் எந்த கட்சியிலையுமே இல்லாத இந்த கட்சியில தான் இந்த மது போதை ஒழிப்பு அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளே உங்க தலைவர் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்றது எந்த இதுலையுமே நடத்தாம இந்த கட்சியில மட்டும் தான் மது ஒழிப்பு மாநாடு கூட அப்படின்னா நடத்தியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன அளவுல இல்லாம இந்த என்ஜிஓ அசோசியேஷன் வந்து பெரிய அளவுல எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நீங்க என்னைக்காவது உங்க தலைவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? சமீபத்தில் தான் எனக்கு கொடுத்து 1 இயர் ஆகுது, 1 வருடம் தான் ஆகுது இந்த மாநில பொறுப்பு. ஓகே. எனக்கு நிச்சயமாக அது அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த மாநிலம் மூலம் ஃபஸ்ட்டு பரவலாக எடுத்துகிட்டு போகணும். இது முதல் நோக்கம். அடுத்த மாநிலம் 2வது, முதல் மாநிலம் நம்ம வசிக்கக்கூடிய மாநிலம் முதல்ல சுத்தம். நம்ம வீடு முதல்ல சுத்தம் வச்சு தான் அடுத்த வீடை பற்றி நம்ம பேச முடியும். கண்டிப்பாக. அதனால் எழுச்சி தமிழ் அவர் தொலைநோக்கு பார்வையோடு தான் இதை கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டவங்க அதிகமானா ஏழை பெண்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதீதமாக அந்த போதைக்கு பாட்டாளி வர்க்கம் பாதிச்சிருக்கு, உழைக்கும் வர்க்கம் பாதிச்சிருக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகம் பாதிச்சிருக்கு இந்த போதையால். அதனால் எழுச்சி தமிழுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை தான் இது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க உயர்க வகுப்பை சார்ந்ததால விட இந்த கீழ்நிலை சமூகத்தை தான் அதிகமாக பாதிக்கிறாங்க போதையால். ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது. சார் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம இங்கே பேசுகிற இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வந்தால் கூட அந்த 200 ரூபாவை கொண்டு போய் கூட மதுவில் விட்டுறது அப்படின்றது தானே சார் இங்கே பார்க்கப்படுது. அவனுக்கு ஈஸியாக கிடைக்குதுல்ல. இப்போது மதுவை ஒழிக்கின்றது எங்களுடைய நோக்கம். நாங்கள் ஒரு கோரிக்கை கூட இதில் வைக்கிறோங்க. என்னென்னா அரசாங்கத்தோட நோக்கம் அதுதான். முதலமைச்சர் தினந்தோறும் தொலைக்காட்சி வழியாக விளம்பரம் செய்கிறாரு. இது மது பாட்டில் முதல்ல மதுவுடைய அந்த விற்பனை குறைக்கணும்னா ஒரு அளவுக்கு இவங்க டார்கெட் வச்சு வைக்கிறாங்க. 1. 2வது, அந்த தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கிடைக்கிற ஈஸியாக கடை இருக்குது. இப்போது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி தாலுக்கு ஒரு கடை இருந்தால் அந்த அடிமைகள் போதை அடிமைகள் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. காரணம்னா பஸ் ஏறி வந்து குடிக்க வேண்டிய அவசியம் வராது. ஒரு நாள் குடிக்கலாம், 2வது நாள் தொடர்ந்து வர வேண்டியதில்லை. இங்கே தாலுக்கு 10 கடை வருது. ஒவ்வொரு கிராமத்துலையும் 3 கடை 4 கடை இருக்குது. ஒரு 4-5 கிராமம் சேர்ந்து ஒரு 3-4 வில்லேஜ் சேர்ந்து ஒரு கடை இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கடைகள் இருக்குது. எங்களுடைய கோரிக்கைன்னா நீங்க படிப்படியே குறைக்கிறது அவசியம். அது எப்படி குறைனா இது ஒரு வகையான யுக்தி தான். ஒரு 2 கடையிலேருந்து குறைக்க ஆரம்பிச்சா 2 கடை எல்லாத்துல தாலுக்கு ஒரு மதுபான கடை போதும். ஒரு தாலுக்கு நாங்கள் இதை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்ல, குறைக்கிறதுக்காக வழி சொல்கிறோம். எடுத்த உடனே அது இந்த கொரோனா டைம்லாம் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க, மது இல்லைன்னா அது ஒரு வகையான ஆல்கஹால் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அதை கூட நாங்கள் காலப்போக்கில் குறைக்கிறது தான் சொல்கிறோம். தாலுக்கு ஒரு மதுபான கடை, மதுபானம் வேணாம் தான் எங்களுடைய யுக்தி. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறத விட கம்மியாக குடிக்கிறோட எண்ணிக்கை கம்மியாக. ஏன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஏறி வந்து அவன் சாப்பிட வேண்டிய சாயந்தரம் உள்ள வேலை செய்வான், பெயிண்ட் அடிப்பான், கூலி தொழில் பண்ணுவான், தோட்ட வேலை செய்வான். அவன் வந்து சாயந்தரம் வீடு எடுத்து ஒரு நாள் வருவான், தொடர்ந்து வரமாட்டான். அப்போ சேவிங்ஸ் ஆகுது. சேவிங்ஸ் ஆனால் அவங்க பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அப்போ நல்ல சமூகமும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம் தான் அங்கே பிரச்சனையா இருக்கு. சார் 67 பேர் இந்த கள்ளக்குறிச்சியில இறந்தாங்க அப்படின்றது அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்குன்றது, அந்த குழந்தைங்க எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே சமயத்தில் அந்த 67 பேருமே வந்து ஒரு பெரிய சமுதாயத்தில் இருந்தவங்க கிடையாது இல்லை சார். உழைக்கும் வர்க்கம் அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதோட பாதிப்பு இப்போ அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்களா சார்? ஏன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன் சார். நீங்கள் அதே ஏரியாவில் வந்ததுனால அவங்க இப்போதைக்கு தற்காலிக மீட்பாக இருக்கலாம். நிரந்தர மீட்புன்றது அவங்களுடைய வாழ்வியலில் மாற்றத்துக்கான வழிகள் கிடையாது. காரணம்னா தற்காலிக மீட்பு ஏன் காரணம் சொல்கிறேன், நிறைய அரசியல்வாதிகள்லாம் போய் அவங்களுடைய விளம்பரத்துக்காக காசு நிறையா கொடுத்துருக்காங்க. அவங்க போய் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து இந்த நெருங்கி நிறைய வாழ்வாதாரம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்துகிறாங்க. அவங்கள அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் கொடுக்குறதா இப்போ தற்காலிக அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாமே தவிர,
அது நிரந்தரமாக தீர்வுன்றது முடியாது, வாய்ப்பே இல்லை. சார் கள்ளக்குறிச்சியில அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்தாங்க, அது எல்லாருமே பேசப்பட்ட ஒரு நிகழ்வா இருந்தது கள்ளக்குறிச்சி. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துல இருந்து 10 நாள். இப்ப யாருமே அதை பத்தி பேசல சார், எல்லாருமே மறந்துட்டாங்கல்ல சார் அடுத்தடுத்து வர ஒரு நிகழ்வுகள்னால. ஸோ எவ்வளவு பேருக்கு இப்ப அதை பத்தின அந்த இன்சிடென்ட் கூட இப்ப நம்ம பேசினதுக்கு அப்புறம் தானே சார் பல பேருக்கு ஞாபகம் கூட இல்லை, எல்லா நிகழ்வும் அப்படிதான். ஒரு நிகழ்வு வரும்போது தான் அது பரபரப்பாக செய்தியாகும். ஒரு 3 மாதம்லாம் நடந்த மாதிரி இன்னொரு பரபரப்பான செய்தி வரும். எல்லா நிகழ்வுமே, அந்த நிகழ்வு மட்டுமே இல்லை, எல்லா நிகழ்வுமே அப்படிதான் இருக்கு. காலப்போக்கில் எல்லாமே மறந்துடுறோம். மருதின்றது பெரிய விஷயம் இல்லையா மனிதனுக்கு? அது மறந்தனால தான் நம்மளால இயல்பாக வாழ முடியும். இப்ப அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கிற அந்த சமுதாயத்தினர், இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி தான், அவங்க எதுல இருந்தாவது வெளில வந்திருக்காங்களா? அவங்களோட வாழ்வாதாரம் ஏதாவது மேம்பட்டிருக்கா? இப்போ அவங்களோட நிலைமை அங்க என்ன சார் இருக்கு? ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் வந்து பேசினாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன்னு வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அங்க போனாங்க, நீங்களும் சொல்றீங்க. ஸோ இப்போ எப்படி சார் இருக்காங்க கள்ள நிலவரம், ஒரிஜினலான கள்ள நிலவரம்? பாதிக்கப்பட்டவங்க அந்த கள்ள நிலவரத்தை நாங்களாம் போய் பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு கூட போய் பார்த்தோம். நிறைய நிகழ்வுலாம் பண்ணோம். அவங்க அது பாதிப்பட்ட சிலர் அதுலேருந்து விடுபட்டு வரல, இன்னமும் வரல. அந்த மனதளவிலையும் உடலளவிலையும் பாதிச்சிருக்காங்க. இப்போ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கண் பாரி போனவங்களுக்கு கொடுக்கலையே, ஊனமுற்றவருக்கு கொடுக்கலையே. அதில் பாதிக்கப்பட்டவங்க அதுவும் இருக்காங்க. நீங்கள் இறந்தது மட்டும் தான் 67 பேர் சொல்கிறீங்க. கண் பாதிச்சிருக்கு, உடல்நல பாதிச்சிருக்கு, அவன் தொடர்ந்து ஊனமுற்றா இருக்கிறான், வேலைக்கு போக முடியல, அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும்? அவன் நிரந்தரமாக இப்போ குற்றங்களோடு தான் அவன் வேலை செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்குது, வாழ வேண்டிய சூழ்நிலை. குற்றங்களோடு இருக்கிறான். நம்ம குடிச்சுமே இறந்துட்டான், அவனுக்கு 10 லட்சம் நிதி கொடுத்துட்டாங்க, ஒருத்தர் கொடுத்துறாங்க, அது ஒரு சிலர் கூட வரலன்றாங்க தகவல் சொல்கிறாங்க. ஆனால் உயிரோட இருக்கிறவருக்கு இந்த மாதிரி அந்த குற்றங்களோட அவர் வாழ்றாரு. கண்ணு தெரியல, சின்ன வயசு, ஒரு 30 வயசு 35 வயசு, கண்ணு தெரியல. அந்த அளவுக்குலாம் உடல் ரீதியாக பாதிச்சிருக்கான். அவன் இறந்திருக்கலாம்னு அவன் நினைக்கிறான். இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள எப்படி அவங்க அடுத்த கட்டத்தில் அவங்க நல்ல வாழ்க்கை எப்படி அவங்களால பயணம் பண்ண முடியும்? பயணமே பண்ண முடியல அவங்களால. அந்த குடும்ப சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அவங்க வீட்டுக்காரம்மா வேலைக்கு போய் அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாக காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. ஊனமுற்றவரை ஆகி போயிட்டாங்க நிரந்தரமாக. உண்மையாகவே இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த இயக்கத்து சார்பாக நாங்கள் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறோம். மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும், போதை இல்லாத சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றத நம்ம தீவிரமாக்குறோம். எங்களுடைய எழுச்சி தமிழ் தொடர்ந்து ஊக்கப்படுத்தணும், வருங்கால சங்கதிகளை காப்பாற்றி ஆகணும். அது ரொம்ப சதவீதம் அதிகமாகிடுச்சு. இப்போது ஒரு காலத்து சதவீதம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னைக்கு சதவீதம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. சார் மதுவை விடல சார், போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல? பல்வேறு வடிவங்கள் வருது. கஞ்சா, அதெல்லாம் வந்து கஞ்சா, கொக்கைன், ஊசி, மாத்திரை, நம்ம அது அறியல, அதனால சரியா பேர் வரல. பட் அது மாதிரி நிறைய தொடர்ந்து ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வடிவத்துல வந்துட்டே இருக்கு. அது நம்ம கண்டிப்பா ஒழிச்சுதான் ஆகும். இந்த கட்சியில இல்ல நீங்க ஒரு NGO, அப்ப இந்த அரசாங்கத்துக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு கோரிக்கை உங்களுக்கு என்ன இருக்கு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இது மது மற்றும் போதையில்லாத தமிழகத்தை உருவாகுன்னு சொல்லி தொடர்ந்து தொலைக்காட்சியில் வடிவத்தில் விளம்பரம் செய்து தான் இருக்காரு, வெளியிட்டு தான் இருக்காரு. அது மட்டுமே இல்லை, ஏன்னா எல்லாரும் விளம்பரம் அது பார்க்குறதில்ல. கிரவுண்டில் விளம்பரம்னு வந்தே சேனல் மாத்திர சமூகம் தான் நம்ம சமூகம். கதை வரும், திடீர்னு விளம்பரம் வரும்போது அந்த விளம்பரமே வேணான்னு வேறு சேனலை மாற்றக்கூடிய சமூகம் தான். பட் அதை தாண்டி இது ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கிராமந்தோறும், பஞ்சாயத்து தோறும், மாவட்டந்தோறும் தொடர்ந்து கண்காணிப்பு பண்ணணும். எங்களை போல் NGOக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வாலண்டியராகவே அது போயிட்டு விளம்பரப்படுத்தணும். அதோடைய நன்மைகள் கிடையாது, ஒன்லி தீமைகள் என்ன அதை பற்றி தொடர்ந்து மக்களிடம் செய்யணும். நாங்கள் எங்களுடைய கட்சியுடைய திட்டமும் எங்களுடைய NGO திட்டமும் ஒரு மிகப்பெரிய திட்டம் வச்சுருக்கோம். வருங்காலத்தில் ஊர்தோறும் மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். புதுமையான திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியில் முதல்ல நாங்கள் சொல்கிறோம். சூப்பர் சார். ஊர்தோறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் சுயஉதவி குழுக்கள் நாங்கள் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அப்படி ஆரம்பித்தா இது ஏற்கனவே அரசாங்கம் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. VO தலைமையில் மது மற்றும் போதை ஒழிப்பு கண்காணிப்பு குழுன்னு வச்சுருக்காங்க. பட் அது அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட குழு. அது எந்த அளவு ரீச் ஆகுன்றது தெரியல. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. அப்படி ரீச் ஆகிருந்தா எவ்வளோ மதுபானம் ஒழிச்சிருக்கலாம். கண்டிப்பா தெரியும். கள்ளக்குறிச்சி கூட நிகழ்ச்சி கூட அது வந்திருக்காது. மேற்பார்வை இருந்தது அப்படின்னு மேற்பார்வை காவல்துறை மேற்பார்வை இருந்தா கள்ளக்குறிச்சி அவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப ஒரு 100-200 மீட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கண்காணிப்பு குழு அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் சரி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி என்னுடைய எதிர்கால திட்டம் இது என்னன்னா,
ஊர்தோறும் மகளிர் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் சுய குழுக்கள் ஆரம்பிக்கலாம்னு எங்கள் திட்டம் வச்சுக்க அது முன்வடியும் கூட அண்ணன்கிட்ட ஒப்புதல் பெற்றிருக்கோம். குடியுள்ள அண்ணன் தலைமையில் அது ஒரு 1000 பேர் குழுக்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த செய்தியை உங்கள் தொலைக்காட்சியில் நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். நிச்சயமாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். இப்படிப்பட்ட குழுக்கள் தான் நாளைக்கு காவல்துறையோட இணைஞ்சு பணியாற்ற முடியும். அப்படி ஒரு குழு இருக்குதுன்னு நினச்சாவே பாதி பேர் சேரும்னு நினைப்பாங்க. குடிக்கிறவங்க கூட பயப்போம். எங்கள் மகளிர் குழு இருக்குது, நாளைக்கு போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருவோம், நாளைக்கு காவல்துறை வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பய உணர்வு ஏற்படும். அவன் அந்த அம்மா சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த குழு சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பய உணர்வு தானாக ஏற்படும். அங்கே ஒரு குழு இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன்னா நிறைய மகளிர் குழு இருக்கு, அவங்களாம் பொருளாதார சார்ந்த மகளிர் குழு தான் தவிர ஒரு விழிப்புணர்வு மகளிர் குழு கிடையாது. எக்ஸாக்ட்லி சார். இது வந்து ஒரு விழிப்புணர்வு மகளிர் குழு அப்படின்னும் போது உண்மையாவே அங்க குடிக்கிறவங்களுக்கு கூட ஐயோ அங்க ஒரு குழு இருக்கு சொல்ற மாதிரி இவங்க போய் ஏதாவது சார் இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கூட இல்லையே சார். மொபைல்ல வந்து அவங்களே போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு போய் குழு இருந்தாவே பயப்படுவாங்கல்ல. நிச்சயமா பயப்படுவாங்க. அந்த ஒரு அங்கே சகோதரனோ சகோதரியோ அங்கே குடிக்காரரோ யாரோ ஒருத்தர் இருந்தால் மகளிர் குழுக்குதையா அப்படின்னு அந்த மகளிர் குழு ஒரு வேல்யூவேஷன் இருக்குது, ஒரு வேல்விக்குது, பயப்படுவான். நம்ம வீட்டிலே நம்ம அம்மா இருக்காங்க, திடீர்னு குழுல இருக்காங்க, அது தேவை. அதனால இந்த மாதிரி குழுக்கள்லாம் நாங்கள் எங்கள் என்ஜிஓ சார்பாகவும் மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாகவும் எழுச்சி தமிழ் எழுச்சியோடு இது ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம். இதுக்கு அரசாங்கம் ஊக்கமளிக்கணும், தொடர்ந்து ஊக்கமளிக்கணும். இந்த மாதிரி குழுக்களை அரசாங்க குழுக்களாக மாற்றி அது குழு மட்டும் இல்லாமல் அவங்க பொருளாதார தேவை இருக்குது, அதுக்கு அரசாங்கம் அவங்க சுய முன்னேற்றமாக அடையிறதுக்கு சுய தொழில் முனைவரை ஆக்கணும், அதுக்கு அரசாங்கம் கடன் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா நிச்சயமாக இந்த மது ஒழிக்கிறதான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஃபைன் சார். இது கேட்கும் போதே உண்மையாவே இவ்வளோ பேசின ஒரு விஷயத்துல இந்த கடைசியான ஒரு ஹைலைட் பாயிண்ட் தான் சார். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்குற மக்களுமே ஐயோ இனிமேல் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க போல இருக்கு சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லா விஷயமும் எங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட டீம் சார்பா உங்களோட குழுக்கள், உங்களோட என்ஜிஓ ஆகட்டும் சரி, இந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்டோட அவங்க சார்பாகவும் அப்புறம் உங்களோட எழுச்சி தலைவர் அவரோட வந்து ஒரு சப்போர்ட்டோடையும் இன்னும் நீங்க நல்லா பண்ணோம் அப்படின்றத நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புறோம் சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.